சென்னை மத்திய கைலாஷ் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள எல் வடிவ பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார். அது குறித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். மத்திய கைலாஷ் பகுதியில் எல் வடிவ பாலமானது இன்னும் சற்று நேரத்தில் திறக்கப்பட உள்ளது. இந்த பாலத்தின் சிறப்பம்சங்கள் குறித்த விவரங்களை சொல்லுங்க. மத்திய கைலாஷ் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள சுமார் 60 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க உள்ளார். இந்த மத்திய கைலாஷ் பகுதியானது மிகவும் நெரிசல் மிகுந்த பகுதியாக எப்போதும் இருந்து தெரியானது. ராஜீவ்காந்தி சாலையானது மத்திய கைலாஷ் பகுதியில் சர்தார் படேல் சாலையிலிருந்து தொடங்கியுள்ளது. அடையாறு, கிண்டி ஆகியவற்றை இணைக்கும் மிக முக்கிய சாலையாக இந்த மத்திய கைலாஷ் பகுதி சர்தார் படேல் சாலையானது பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் ஆளுநர் மாளிகை, சென்னை ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம், அடையாறு புற்றுநோய் நிறுவனம், மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம், காந்தி மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் உள்ளன. இந்த இடங்கள் அதிக அளவு அரசு வாகனங்கள் மற்றும் பல்வேறு வாகனங்கள் செல்லும் நிலையில் இந்த சாலையானது மிகவும் போக்குவரத்து நெரிசல் சாலையானது பார்க்கப்பட்டது. இந்நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த மத்திய கைலாஷ் சாலை சர்தார் படையிலிருந்து சென்று ஓஎம்ஆர் இணைக்கும் வகையாக ஒரு எல் வடிவ மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி சுமார் 60 கோடி ரூபாய் செலவில் 2022ஆம் ஆண்டு இந்த மேம்பால கட்டுமான பணியானது தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2022, 23, 24 அந்த 3 ஆண்டுகளில் இந்த மேம்பால கட்டுமான பணியானது நிறைவு பெற்று இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சாலையை, அந்த எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து வருகிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த பகுதியில் 61 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்துள்ளார். இந்த மேம்பாலத்தில் ஒரு வழி வாகன போக்குவரத்துக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. அதாவது சர்தார் படேல் சாலையிலிருந்து ஓஎம்ஆர் செல்பவர்கள் மட்டும், அதாவது 652 மீட்டர் நீளத்திற்கு பாலம் இந்த அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சர்தார் படேல் சாலையிலிருந்து ஓஎம்ஆர் செல்லும் வரைக்கும் இந்த பாலையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதன்படி இரு வழித்தடங்கள் கொண்ட சென்னை மக்களின் நீண்ட கால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தற்போது நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகத் துறை மூலம் இந்த பாலம் கட்டமைப்பை மேற்கொண்ட லான்ஸ்வுட் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கும் தருணம். நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜி. சாய் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமிகு சந்தியா அவர்களும் இணைகிறார்கள். மக்களின் தேவைகளை என்றும் மக்களுடன் மக்களாக இருந்து தெரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றி தரும் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த மேம்பாலத்தினை ரிப்பன் வெட்டி உங்களின் கைத்தட்டல்களுடன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார்கள். 652 மீட்டர் நீளத்தில் எல் வடிவத்தில் 60 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சர்தார் பட்டேல் சாலை, ராஜீவ்காந்தி சாலை சந்திப்பில் மத்திய கைலாஷ் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். உற்சாக வரவேற்பனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டு மகிழ்கிறார்கள். தள்ளுங்க லேபக்
சென்னை மத்திய கைலாஷ் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள எல் வடிவ பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். தற்போது மத்திய கைலாஷ் பகுதியிலிருந்து சர்தார் பட்டேல் சாலையில் தொடங்கும் ராஜீவ்காந்தி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் 60 கோடி ரூபாய் செலவீட்டில் இந்த எல் வடிவ பாலமானது அமைக்கப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நீண்டகால கனவானது தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் நிறைவேறியிருக்கிறது. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக இந்த மத்திய கைலாஷ் சாலை சந்திப்பில் 60 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார். இந்த மத்திய கைலாஷ் பகுதியானது மிகவும் போக்குவரத்து நெரிசல் வாய்ந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. சுமார் 3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையானது அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட சாலையாக இருந்தது. இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் உள்ள காரணத்தால் இங்கு ஒரு எல் வடிவ மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்காக 2022ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது இந்த எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்துள்ளார். சர்தார் பட்டேல் சாலையில் மத்திய கைலாஷ் பகுதியிலிருந்து ஓஎம்ஆர் சாலையில் இந்த சாலையானது பயன்படுகிறது. அதாவது சுமார் 659 மீட்டருக்கு நீளம் கொண்ட இந்த பாலத்தால் இந்த பகுதியில் அதாவது ஓஎம்ஆர் செல்பவர்கள், அதாவது சர்தார் பட்டேல் சாலையிலிருந்து ஓஎம்ஆர் செல்பவர்கள் எந்தவித தங்கு தடையின்றி இந்த பாலத்தில் பயணிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்திற்கு பாலத்தின் கீழ்ப்பகுதியில் அடையாறு பகுதியிலிருந்து கிண்டி நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் தங்கு தடையின்றி செல்வதற்கு ஏதுவாகவும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் வாகனங்கள் ஓட்டுகளில் கூடுதல் பாதுகாப்பிற்காக பாலத்தில் இருபுறமும் தடுப்புகளின் உயரமானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகனங்கள் இந்த வளைவில் செல்லும் போது சிரமமின்றி கடந்து செல்லும் வகையில் குறுக்குவெட்டு சாய்வுடன் இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பாலத்தில் மிதமான வேகத்தில் செல்லும் வகையில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அளவுக்கு தான் இந்த பாலமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களுடன் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மத்திய கைலாஷ் பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் திறந்து வைத்தார். இன்னும் சில மணி நேரங்களில் இந்த விழா முடிந்த பிறகு இந்த சாலையில் பொதுமக்களின் போக்குவரத்து அளவு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வார விடுமுறை நாள் என்பதால் போக்குவரத்து குறைவாக தான் இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. நாளை முதல் வார நாட்களில் இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இந்த சாலையானது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குமா என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.